வணக்கம். இந்திய தேசிய ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் லேண்ட் டெவலப்பர் நிலத்தரகர் நலச்சங்கம் ஐஎன்ஆர்பிடிஎம்ஏ திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட தலைவர் டிபிஎம்எஸ் ஸ்ரீனிவாஸ் சுந்தரம் பேசுகிறேன். வணக்கங்க. இன்றைய தினம் திருவண்ணாமலை அண்ணாமலை ராசியுடன் உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் என சொல்லிக்கொண்டு, ஒரு வீட்டில் ரொம்ப வறுமை. அந்த வறுமையில் பார்த்தீங்கன்னா ஒரு தாய் தகப்பன் இல்லாத ஒரு பொண்ணு, அண்ணன் தம்பி, அந்த பொண்ணு குடும்பத்தை சின்ன பசங்க 2 பேரும் அவங்கள காப்பாற்றணும். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒவ்வொரு இடமா வேலை கேட்டுட்டு அந்த பொண்ணு அலைஞ்சிட்டு இருந்தா. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மளிகை. அந்த மளிகைக்கடையில் அண்ணா வணக்கண்ணே, இந்த மாதிரி குடும்ப வறுமையாக இருக்குண்ணே, என்ன எனக்கு வேலை தேவைப்படுதுண்ணே, எனக்கு எதனா வேலை போட்டு கொடுங்கண்ணே அப்படின்னு சொல்ல உடனே அந்த மளிகைக்கடையில் இருந்தவர், அந்த ஓனர், அவர் பார்த்து வேலைங்க அந்த பொண்ணை பார்த்து, ஏம்மா நீ மளிகைக்கடையில் வேலை செய்யம்மா? சார் வேலைன்னு வந்துட்டா மளிகைக்கடையில் வேலை செய்யறது போய் என்ன சார் இருக்கு, நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்ல உடனே அந்த மளிகைக்கடைக்காரருடைய மனைவி வராங்க. என்னங்க என்னங்க யாருங்க அந்த பொண்ணு அப்படின்னா, இல்லைம்மா வேலை கேட்டு வருது, அதாம்மா என்ன நீ சொன்னீங்கன்னா வேலைக்கு வச்சுக்கலான்னு இருக்கம்மா அப்படின்னா, சரிங்க வேலைக்கு வச்சுங்க, அதில் போய் நாங்கள் இருக்கு பாவங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்லிட்டு போகிறாங்க. உடனே அந்த பொண்ணு வேலைக்கும் சேருது. மல்லிக்கடையில் டெய்லி காலையில் வருது, போகுது, வேலையை பார்க்குது. ஒவ்வொரு ஆணுங்களுக்கும் ஒவ்வொரு புத்தி இருக்கும். அந்த ஆண்களுடைய புத்தி எப்படி இருக்குன்னாங்க, முதல்ல ஒரு வேலை செய்கிறவங்க அவங்க எந்த செயல்பாடுகள்ன்றதை பார்ப்பாங்க. ஒரு 10 பேர் இருக்காங்கன்னு வச்சுங்களேன். அந்த 10 பேரில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருடைய புத்திகளும் செயல்பாடுகளும் தெரியும். அது மாதிரி தன் ஓனருடைய செயல்பாடு அந்த பொண்ணு கொஞ்சம் கொஞ்சம் தெரிய ஆரம்பிக்குது. அவர் அந்த பொண்ணை ஒரு மாதிரி பார்க்குறதோ, என்ன வேலை செய்யும்போது பார்க்குறதும் அந்த பொண்ணு கொஞ்சம் ஒரு கஷ்டமாக இருந்துச்சு. சரி, குடும்ப சூழ்நிலை வறுமை, வேறு வழியே இல்லை, என்ன பண்ணுறது, தம்பிங்களை படிக்க வச்சாகணுன்ட்டு அந்த பொண்ணு வேலைக்கு போயிட்டு இருந்தா. ஒரு நாள் அவர் அந்த மளிகைக்கடைக்கார ஓனருடைய மனைவி அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் இவர் அன்னைக்கு மளிகைக்கடையில் ஈவினிங் டைம் ஆகுது, ஒரு 6-7 மணி ஆகுது. அப்போ என்ன பண்ணுறாருன்னா, மாதிரி அந்த பொண்ணு மேலே ஒரு மாதிரி பார்த்துட்டு, அம்மா ஒரு சின்ன வேலை இருக்குது, நம்ம வீட்டுக்கு போயிட்டு அந்த பொருளை எடுத்துகிட்டு வந்துடுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை அனுப்புகிறாரு. ஐயா அம்மா தான் இல்லையே, நான் எதுக்கு போகணும் அந்த வீட்டுக்கு அப்படின்னு அந்த பொண்ணை கேட்குறா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அம்மா இல்லைனாம்மா இந்த சாவி நீ போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி அவர் சாவியை கொடுக்குறாரு, வீட்டு சாவியை. அந்த பெண் போகிறா. பெண் போயிட்டு அந்த கதவு திறந்துட்டு அந்த அவர் எடுத்துகிட்டு வர சொல்ல பொருளை எடுத்துகிட்டு வெளியே வரத்துக்குள்ள பார்த்தா ஓனர் வீட்டுக்குள்ளே வந்துடுறாரு. வீட்டுக்குள்ளே அந்த பொண்ணு அந்த பொருளை எடுத்துகிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுடைய கையை பிடிக்கிறாரு. ஐயா இது மாதிரி பண்ணக்கூடாது, நீங்கள் ஒரு ஓனர், என்ன அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு போனால் அந்த பொண்ணு தவறிட்டு அவர் கையை பிடிச்சி தள்ளிட்டு வீட்டை விட்டு வெளியே ஓடி வந்துடுறா. ஒரே அழுகையோட நேராக தான் தம்பிங்கிட்ட சொல்கிறா, இது மாதிரிலாம் அந்த ஓனர் நடந்துறேண்ணா. அக்கா வேணாங்க்கா, வேற எங்கன்னா வேலை பார்த்துக்கலாம், அந்த இடத்த விட்டு வேலையை விட்டு நின்றுக்கா அப்படின்னு சொல்கிறா. அந்த பெண் ஒரு அழுகையோடு நின்றுறா. அந்த பசங்களும் வறுமையில் நிற்கிறாங்க. அந்த ஸ்பிரிஸா அவளோட நிற்கிறாங்க. இந்த ஓனர் பாடு எப்படி தங்கியத்தா மல்லிகடையில் வேலையை பார்க்குறாரு. இதை நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு பெண் ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் வறுமையில் இருக்கிறவங்க இன்றைக்கி எத்தனையோ பெண்கள் இருக்காங்க. ஒரு வேலைக்குன்னு வரவங்கள தன்னுடைய சுயநலத்திற்காக அந்த பெண்களை குடும்பப்படுத்துறது, தன் நிச்சயப்படுத்துறதுன்றதெல்லாம் எவ்வளோ ஒரு தவறான விஷயம். ஒருத்த நம்பி வரவங்கள போயிட்டு எதனா ஒன்று பண்ணும்போது அந்த குடும்பம் எவ்வளோ பாதிக்குது. அந்த குடும்பத்தில் இருக்கிற அந்த வருமானம் இல்லை, அந்த ஒரு பெண் தான் 2 சின்ன பசங்க, ஸ்கூல் போகிற பசங்க, அவங்களுக்கு இப்போ படிப்புக்கு கொடுக்கணும், வீட்டுக்கு சமைக்கணும், தாய் தகப்பன் இல்லாத குடும்பத்தை இவங்க ஒருத்தரால் அந்த குடும்பம் எவ்வளோ பாதிக்கப்படுது. இது மாதிரி நீங்கள் இல்லைங்க, அந்த ஒரு மனிதர் இல்லை, மல்லிகடைக்காரில் இது போல் பல மனிதர்கள் நீங்கள் சுற்றிட்டு இருக்காங்க. அதனால் சமுதாயத்தில் ஒன்று மட்டும் தெரிஞ்சுங்க, வேலைக்கு வர பெண்களை ஒரு கொஞ்சம் நல்ல முகம் கொடுத்து வேலை செய்கிற பெண்களை நீங்கள் தவறான ஒரு கண்ணோட்டத்தில் அதை நீங்கள் பயன்படுத்தணும்னு நினைத்தால், ஒரு நாள் இந்த சமுதாயமும் சரி, உங்களுக்கு கடவுளும் சரி தக்க பாடம் பகட்டும். அதனால் நம்ம ஒரே ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கணும், நம்ம யாராக இருந்தாலும் அவங்களுக்கு உண்டான ஒரு மரியாதையை கொடுக்கணும். பெண்கள் இல்லாத சூழ்நிலையில் வேலைக்கு வராங்க, அவங்கள மதிக்கணும். நீ பெரிய ஆளுன்னு நினச்சிட்டு அந்த பெண்கள்கிட்ட தவறாக நினச்சின்னா உங்களுடைய மானம்தான் போகும். அந்த பெண் அமைதியாக இருந்துட்டா ரைட்டு, ஓகே, எதுவும் சொல்லலை. ஆனால் ஒரு சில சொல்கிற பெண்கள் இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை என்ன ஆகுன்றதை பார்த்துங்க. எதையும் நல்லதை மட்டும் சிந்தனை பண்ணுங்க. நான் நல்லவன் சொல்லிட்டு நீங்கள் இருந்துட்டா மட்டும் போதாது, உங்கள் செயல்பாடுகள் இருக்கணும்னு சொல்லி கொண்டு பெண்கள்
நம் தமிழ்நாட்டின் கண்கள் என நினைத்து கொண்டு நம் செய்யும் செயல்களை பெண்களை நம்ம ஒரு தெய்வமாக போற்றும் என சொல்லிக்கொண்டு உரை முடித்துக் நன்றி, வணக்கம்.